Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஷெட்யூல் ஃபார் TNPSC CTSE 2025. சோ நீங்க TNPSC CTSE 2025 க்கு எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? சோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப டென்டேட்டிவான டேட்ஸ் தெரியும் எக்ஸாம்க்கு. சோ இன்டர்வியூ போஸ்ட்க்கு 21st ஜூலை, நான் இன்டர்வியூ போஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா 4th ஆகஸ்ட், ஓகேங்களா? So இதை வச்சு தான் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது we have two papers, paper 1, paper 2. ஸோ paper 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100, ஜெனரல் ஸ்டடிஸ் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 25, சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள். ஸோ there is 200 மார்க்ஸ், ஓகேங்களா? இப்போ நமக்கு ஜூலைல ஆகஸ்ட்ல எக்ஸாம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் டைம் எப்போவா இருக்கணும்னா நம்ம ஜூனுக்குள்ள நம்ம எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படி பாக்குறப்ப நான் என்னோட பிளான் எப்படின்னா எடுத்திருக்கேன்னா, ஸோ நான் மார்ச் 10th ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஜூன் எண்டுக்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஷெட்யூல் சொல்ல போறேன், ஓகேங்களா? இப்போ நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணா போதும். ஸோ அதனால அதுக்கு நீங்க இப்ப இருந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்றதோட நீங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்டா படிச்சுக்கலாம். ஸோ ஜூலை ஸ்டார்டிங் நீங்க படிச்சீங்கன்னா போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ். ஸோ ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது நமக்கு 75 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப இருந்து படிச்சதான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 25 மார்க்ஸ். இதுவும் நீங்க வந்து லாஸ்டா படிச்சுக்கலாம். ஸோ அப்ப ஜூலைக்கு அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், அதாவது ஜூனுக்கு அப்புறம் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் ரிவிஷன் எல்லாமே நீங்க ஜூலை மந்த்ல பண்ணிக்கலாம். அப்ப நீங்க என்ன படிக்கணும் இப்ப இருந்துன்னா, ஒன்னு ஜெனரல் ஸ்டடிஸ், இன்னொன்னு சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஸ்டடி ஷெட்யூல் அப்படின்னு பாக்குறப்ப என்ன, பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடிஸ், பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர், டெக்னிக்கல் பேப்பர். ஸோ இந்த ரெண்டும் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஜூலைல எக்ஸாம், ஸோ கம்ப்ளீஷன் வந்து ஜூன்ல இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி பாக்குறப்ப ஸோ ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது மொத்தம் நமக்கு பாத்தீங்கன்னா 6 யூனிட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இப்போ நீங்க ஜெனரல் ஸ்டடிஸ் கான்சென்ட்ரேட் பண்றபடி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு எவ்வளவு மார்க்ஸ், ஒரு யூனிட்க்கு எவ்வளவு மார்க்ஸ்ன்னு விதத்துல பாக்குறப்ப யூனிட் 5க்கும் 6க்கும் நமக்கு 20 மார்க்ஸ் நமக்கு வரும், ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு அதுல அதிகமா ஸ்கோர் நமக்கு வருது. அப்ப நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு மந்தே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து டெக்னிக்கல் கூட படிக்கணும், ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு இப்ப டைம் என்னன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மந்த்ஸ் இருக்கு. சோ நான் இப்ப வந்து ஜூன்ல வந்து 6th யூனிட் வச்சுக்குவேன், மேல வந்து யூனிட் 5 படிச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்ப நமக்கு மார்ச், ஏப்ரல், சோ 2 மந்த்ஸ் இருக்கு. சோ இந்த 2 மந்த்ஸ்ல என்ன படிக்கலாம்னா, கம்மியான போர்ஷன் அப்படின்னு பாக்குறப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 யூனிட்ஸும் 5 இது 10. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி 15. அப்போ இந்தியன் பாலிட்டியும் நீங்க வந்து ஜெனரல் சயின்ஸோ இல்லை ஜியோகிரபி ஏதாவது இந்த ஒரு யூனிட்டை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஏப்ரல் மந்த்ல படிச்சுக்கலாம். இன்னொரு யூனிட்டையும் ஹிஸ்டரி வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்ச் மந்த்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து ஜூன்குள்ள ஓவர் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு. சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு பாக்குறப்ப என்ன, மொத்தமா நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ 10 யூனிட்ஸ்ங்கிறப்ப நமக்கு நீங்க வந்து இப்போ 4 மந்த்ஸ் தான், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ அப்ப நீங்க ஒரு 1 மந்த்ல 3 யூனிட்ஸ்க்கு மேல படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீஷன் பண்ண முடியும். பட் அதுவும் வந்து நீங்க ரொம்ப ரஷ்அப் பண்ணினா உங்களுக்கு கான்செப்ட் வந்து கிளியரா படிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப மார்ச் மந்த்ல ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் படிக்கலாம், ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 3rd, 4th, 5th படிக்கலாம், மேல 6th, 7th படிக்கலாம், ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா 8th, 9th படிக்கலாம், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் 10th யூனிட் கொண்டு போயிட்டேன். பிகாஸ் 10th யூனிட் பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் தான். ஸோ அது உங்களுக்கு தியரி பேப்பரா இருக்கும். இப்ப நான் சொன்னதுமே வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு தியரி பேப்பர், ஒரு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். ஸோ அப்படிதான் கம்பைன் பண்ணிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தியரி பேப்பர் நீங்க சீக்கிரம் முடிச்சிடலாம், ப்ராப்ளமேட்டிக் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்க வந்து ஒரு பிளான் போடணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிளானோட தான் நமக்கு நம்ம அகாடமியில கிளாஸஸ் நடக்க போகுது. ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்றதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா மார்ச் 8. ஸோ மார்ச் 10ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸஸ் பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மெசேஜ் பின் பண்ணுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம்.